வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெடிக்கல்ஸ் லைஃப். நீங்கள் பார்க்க போகிறது சினாப்சஸ் அண்டு சினாப்டிக் கெமிக்கல் சினாப்டிக் ட்ரான்ஸ்மிஷன். ஃபஸ்ட்டு சினாப்சஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இருக்குது, எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் அண்ட் கெமிக்கல் சினாப்ஸ். எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் வந்து நம்ம பாடியில் ரேராக தான் இருக்கும். அதில் ப்ரீ அண்ட் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரன்ஸ் வந்து வெரி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கும். நோ டைம் லேக், நோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸே இருக்காது, டைம் லேக்கும் இருக்காது. ஏன்னா ஆக்சானில் எப்படி வந்து ஸ்டிமுலஸ் கண்டக்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் சினாப்ஸில் கண்டக்ட் ஆகும். இது வந்து பை டைரக்ஷனல். இந்த ஸ்னாப்ஸ் வந்து பை டைரக்ஷனல், ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் வேணாலும் இது சிக்னல் பாஸ் ஆகும். எக்ஸாம்பிள் கேப் ஜங்ஷன் கார்டியாக் மசில், அதனால தான் கார்டியாக் மசில்ஸ் வந்து ஆட்டோ ரெதிமிக்காக இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து கெமிக்கல் சினாப்ஸ் வந்து மோர் இன் சிஸ்டத்தில் அதிகமாக இருக்கும். ப்ரீ அண்ட் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் ஆர் செப்பரேட்டட் பை ஏ கேப் ஆஃப் 250 ஆம்ஸ்ட்ராங் கால் சினாப்டிக் லெஃப்ட். இங்கே சினாப்டிக் லெஃப்ட்னு ஒரு விஷயம் இருக்கும், அது வந்து 250 ஆம்ஸ்ட்ராங் கேப்பில் இருக்கும். ப்ரீ அண்ட் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனுக்கு இடையில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இஸ் ப்ரெசென்ட். இங்கே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரெசென்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் டோபமைன், அசிட்டில்கோலைன், கால்சியம் அந்த மாதிரி. அடுத்து கண்டக்ஷன் இஸ் ஸ்லோ. இங்கே கண்டக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா யூனி டைரக்ஷனல். இங்கே வந்து டைரக்ஷனல் வந்து யூனி டைரக்ஷனல், ஆல்வேஸ் ஒன் டைரக்ஷன், நோ சான்ஸ் பேக்வேர்டு கண்டக்ஷன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சினாப்சஸ் மேபி நியூரோனல் சினாப்ஸ் அண்டு நியூரோமஸ்குலர் சினாப்ஸ். நியூரோனல் சினாப்ஸ்னால் பிட்வீன் நியூரான் அண்ட் நியூரான் வந்து சினாப்சஸ் நடக்கும், டிரான்ஸ்மிஷன் நடக்கும். நியூரோமஸ்குலர் சினாப்ஸ்னால் பிட்வீன் நியூரான் அண்டு மசிலுக்கு இடையில டிரான்ஸ்மிஷன் நடக்கும். அடுத்து பிட்வீன் மசில்ஸ் ஆல்சோ சினாப்சிஸ் தேர், அதாவது மசில்ஸுக்கு இடையிலையும் சினாப்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் கேப் ஜங்ஷன் இன் கார்டியாக் மசில், அதாவது இன்டர்கலேட்டட் டிஸ்க். ஓகேவா? அடுத்து கெமிக்கல் சினாப்டிக் டிரான்ஸ்மிஷனை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ரீச் த ஆக்ஷன் டெர்மினல். இதுதான் வந்து ஆக்ஷன் டெர்மினல், அதாவது சினாப்டிக் நாப் ஆர் டெர்மினல் ஆர்போனைசேஷன், அதாவது ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன். அதாவது என்ன இருக்கும், வெசிக்கிள்ஸ் இருக்கும். இந்த வெசிக்கிள்ஸில் ஃபில்டு வித் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வருது. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த வெசிக்கிள்ஸ்லாம் மூவ் ஆகும். எதை நோக்கி? ப்ரீ சினாப்டிக் மெம்பரேனை நோக்கி, அதோட எட்ஜை நோக்கி மூவ் ஆகும். ஓகேவா? மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த எட்ஜை ஃபியூஸ் ஆகி சினாப்டிக் லெஃப்டோட ஃபியூஸ் ஆகி அது அந்த வெசிக்கிள்ஸ் ஓப்பன் ஆகி வெசிக்கிள்ஸ்லேருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனில் உள்ள ரிசெப்டார்ஸை கேப்சர் பண்ணி லிகாண்ட் அதாவது என்ன கேட்டடுன்னு பார்த்துருவோமா? லிகாண்ட் கேட்டட் அயன் சேனல் ஓப்பன் பண்ணி விடும். ஓகேவா? ஓப்பன் பண்ணோடனே மறுபடியும் கண்டக்ஷன் அங்கேருந்து அடுத்த ஆக்ஷனுக்கு பாஸ் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பு பார்த்துக்கலாம். இது வந்து ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன், இது வந்து சினாப்டிக் லெஃப்ட்டு, இந்த இடையில இருக்கிறது 250 ஆம்ஸ்ட்ராங். இது போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன். இந்த மூணு சேர்த்து தான் சினாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ரீச்சிங் ஆக்ஷன் டெர்மினல் பார்த்தாச்சு. ஓகே, செகண்ட் வந்து சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் ஆர் மூவ்டு டுவார்ட்ஸ் ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன்ஸ். ஓகேவா? அடுத்து தேர்ட் வந்து சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் ஃபியூஸ் வித் ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன் அண்ட் ரிலீஸ் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர். பார்த்தோமா? ரிலீஸிங் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்டு என்ன நடக்கும், அண்டு ligand-gated ion channels open and allow specific ions into postsynaptic neuron and create postsynaptic potential. அதாவது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ligand-gated channels ஓப்பன் ஆகி சில அயான்ஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணும். அது என்ன பண்ணும், ligand-gated போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியலை க்ரியேட் பண்ணும். அதாவது அங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வரும். லெஃப்ட்டுக்கும் சினாப்டிக் லெஃப்ட்டுக்கும் ப்ரீ சினாப்டிக் மெம்பரேனுக்கும் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனுக்கும் இடையில வந்து ஒரு பொட்டன்ஷியல் க்ரியேட் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் பேர் வந்து போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல். இந்த போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல் எய்தர் எக்ஸைட்டேட்டரியாக இருக்கலாம், இல்லை இன்ஹிபிட்டரியாக இருக்கலாம். எக்ஸைட்டேட்டரி அப்படின்னா அது கண்டக்ட் பண்ணும், அதுக்கு வர்ற சிக்னலை வந்து அடுத்து கண்டக்ட் பண்ண அலோவ் பண்ணும். இன்ஹிபிட்டரி அப்படின்னா அதுக்கு வர சிக்னலை அடுத்து கண்ட்ரோல் பண்ண அளவு பண்ணாது, அது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேவா? அதாவது
அதாவது போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல்ஸ் ஆர் எய்தர் எக்ஸைட்டேட்டரி ஆர் இன்ஹிபிட்டரி. Summation of postsynaptic potentials occur at axon hillock of the postsynaptic neuron. இந்த அலோவ் பண்ணுறது அலோவ் பண்ணாமல் இருக்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா ஆக்சான் ஹில்லாக்கில் நடக்கும். ஆக்சான் ஹில்லாக்னா எது? இந்த இடத்துல இங்கே இந்த பார்ட்டு ஆக்சான் ஹில்லாக், இந்த பார்ட்டு வந்து ஆக்சான் ஹில்லாக். ஓகேவா? அடுத்து ஆக்சன் பொட்டன்ஷியல்ஸ் ஆர் created at axon hillock depends upon which is more. அதாவது ஆக்சன் ஹில்லாக்கில் உருவாக்கப்பட்ட ஆக்சன் பொட்டன்ஷியல் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, ஒன்று எக்ஸைட்டேட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியலாக அது இன்ஹிபிட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியலாக அதை பொறுத்து இருக்குது. எக்ஸைட்டேட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல்னால் ஆக்சன் பொட்டன்ஷியல் அடுத்து நியூரானுக்கு பாஸ் ஆகும். இன்ஹிபிட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல்னால் ஆக்சன் பொட்டன்ஷியல் அடுத்த நியூரானுக்கு பாஸ் ஆகாது. ஓகேவா? அடுத்து என்ன நடக்கும் இருக்குல்ல, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சம்மேஷன் ஆஃப் இபிஎஸ்பி ப்ளஸ் ஐபிஎஸ்பி நடக்கும் எங்கே ஆக்சன் ஹில்லாக்கில். இபிஎஸ்பி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸைட்டேட்டரி, ஐபிஎஸ்பி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்ஹிபிட்டரி. இபிஎஸ்பின்னா எக்ஸைட்டேட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல், ஐபிஎஸ்பினா இன்ஹிபிட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் லெசன் முடிஞ்சு. அடுத்த லெசன் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். தேங்க்யூ.